ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயத்தை நினைக்கும் பொழுது உனக்கு பயமாக இருக்கிறதல்லவா? ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கிறாய். நினைக்கும் பொழுது எல்லாம் என்னிடம் நீ சொல்லும் ஒரே ஒரு விஷயம், எனக்கு வாழ்க்கையை நினைத்தால் சற்று பயமாக உள்ளது. என்ன செய்ய போகிறேன், ஏது செய்ய போகிறேன் என்பது எதுவும் விளங்குவது இல்லை. எல்லாமும் எனக்கு பயமாகவே உள்ளது என்பதே. தங்கமான பிள்ளையே, வாழ்க்கையில் எதையும் எப்பொழுதும் நினைத்து நினைத்து பயந்து கொண்டே இருப்பதை விட சற்று நீங்கள் அமைதியாக இருந்தால் நடக்கும் காரியங்கள் ஒவ்வொன்றும் சிறப்பானதாகவே இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை போட்டு குழப்பிக்கொள்கிறீர்கள். அப்படியெல்லாம் குழப்ப வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இல்லை. நீங்கள் என்னென்ன விஷயங்கள் தேடுகிறீர்கள், என்னென்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், எல்லாமும் எனக்கு தெரியும். யார் யாரோ ஏதேதோ சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்துகிறார்கள். ஆனால் நீ ஒன்றே ஒன்று நன்றாக தெரிந்து கொள். எதுவாக இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றுவேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விதமான கவலைகளும் ஒவ்வொரு விதமான அற்புதமான விஷயங்களும் உனக்காக என்றும் நான் தருவேன். நீ எதையும் நினைத்து எப்பொழுதும் பயப்படவே வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கையில் படி உனக்கு தேவையானதை கொடுப்பதற்கும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் அற்புதமாக கொடுப்பதற்கும் தான் நான் இருக்கிறேன். உன்னை கஷ்டப்படுத்தி உன்னை கவலைப்படுத்தி ஒரு இடத்தில் தலை குனிய வைக்க நான் இல்லை. அதை நீ இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ பேருக்கு வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் மாற்றி இருக்கிறேன். அதே மாதிரி உன்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒவ்வொன்றையும் மாற்றுவேன். மாற்ற முடியாதது என்பது எதுவுமே இல்லை. இங்கு அனைத்தையும் மாற்றலாம். அனைத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் சரி செய்யலாம். நீ என்ன நினைத்தாலும் அது எனக்கு தெரிந்துவிடும். நீ என்ன நினைத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அதை தருவதற்கு எனக்கு தைரியம் உண்டு. நீ என்ன கேட்டாலும் அது உன்னுடைய வாழ்க்கையில் அடித்து சொல்வேன். இதை தருவேன், இதை தரமாட்டேன் என்பது கண்டிப்பாக உனக்கானது உன்னிடம் வந்து நிச்சயமாகவே சேர்ந்துவிடும். என்னுடைய அழகான தங்கமே, நீ வேண்டுமானால் பார். கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கை உயர்வதை நீயே பார்த்து வியப்பாய். அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் செல்வங்களும் அந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் வந்து சேர்ந்து கொண்டேதான் இருக்கும். இன்று பார்ப்பதற்கு சாதாரணமாக இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை. ஆனால் போக போக வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை நீ பார்ப்பாய். அது உறுதியான ஒன்று. அது நிறைய பேர் சொல்லலாம், இது உனக்கு ஒத்து வராது, அது உனக்கு ஒத்து வராது, இந்த விஷயம் உனக்கு கிடைக்காது, அந்த விஷயம் கிடைக்காது என்று. அது எல்லாம் வெறும் வார்த்தைகள் தான் மட்டுமே தவிர எதுவும் எப்பொழுதும் மிகப்பெரிய ஒரு தவறு என்பது உன் வாழ்க்கையில் நடக்காது. ஏனென்றால் சிறு வயதில் நீ ஒன்றும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோடு வாழவில்லை. ஆடம்பரமாக எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் உனக்கு கிடைக்கவும் இல்லை. எப்போ பார்த்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எந்த நிமிஷத்திலேயும் கஷ்டத்தை மட்டுமே நஷ்டத்தை மட்டுமே அனுபவித்திருக்கிறாய். இதற்கு நடுவே நான் வேறு உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டுமா? சந்தோஷத்தை தான் கொடுப்பேன். எனக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகள் எந்த மாதிரியாக வாழ வைக்க வேண்டும், எந்த மாதிரியான சந்தோஷங்களை அவரவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பது. நான் நிச்சயமாக சத்தியமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நலமான வாழ்க்கையை கொடுப்பேன். உன்னுடைய தேவைகளுக்கும் உனக்கான அத்தனை விதமான விஷயங்களுக்கும் நானே நல்வழிகளையும் நானே அற்புதமான விஷயங்களையும் உன் கண்ணுக்கு நேராக வந்து காட்டுவேன். நான் என்றுமே உனக்கு ஒரு சிறந்த
ஒரு அப்பாவாகவும் உனக்கு ஒரு நண்பனாகவும் இருந்து உன்னை வாழ வைப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குடும்பங்கள், அதாவது நீங்கள் சந்தோஷத்தில் உச்சகட்டத்தில் வாழ வேண்டும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த இடத்தில் துரோகத்தை சந்தித்தேன், அந்த இடத்தில் துரோகத்தை சந்தித்தேன், இந்த இடத்தில் நான் வாழ்க்கையை விட்டேன், அந்த இடத்தில் வாழ்க்கையை விட்டேன் என்று எப்பொழுதும் எந்த நிலைமையிலேயும் மனம் வருந்திவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்ட நான் எப்படி உனக்கான தவறுகளை செய்து கொடுப்பேன்? தவறுகளுக்கு இடமில்லை. இனி அற்புதத்திற்கு மட்டுமே தான் இடம். இனிமேல் கஷ்டத்திற்கு இடமில்லை, சந்தோஷத்திற்கு மட்டும்தான் இடம். உன்னுடைய காலம் மொத்தத்திலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படியே உன் வாழ்க்கை முழுவதிலேயும் நீ வாழ்வாய். இன்று உன் வாழ்க்கையில் கஷ்டத்தின் உச்சகட்டம், நாளை சந்தோஷத்தில் அற்புதமான காலம். இதுதான் வாழ்க்கை. யாரும் தோற்று போவதும் அல்ல, யாரும் இங்கு கஷ்டத்திலேயே இருந்து கொண்டே இருப்பதும் அல்ல. நன்மை நடக்கட்டும். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான கவலைகளையும் இந்த சாயாகிய என்னால் நீக்க முடியும். நிறைய பேர் இதை புரிந்து கொள்வது இல்லை. நான் இதை சரி செய்கிறேன், அதை சரி செய்கிறேன் என்று சொன்னாலும் எதையும் காது கொடுத்து கேட்பதே இல்லை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் என்றும் தோன்றும். அது என்னவென்றால், நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நலமான விஷயத்தை செய்வோம். அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லை என்றால் அவரவருடைய இஷ்டத்திற்கு இருக்கட்டும் என்பதுதான் எனக்கு தோன்றும். உனக்கு ஒரு விஷயத்தை மட்டும் இங்கு இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன். கவலைகள் ஒவ்வொரு நாளும் இருக்கத்தான் செய்யும். அதை எப்பொழுதும் எல்லா நாளும் மனதுக்குள் வைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் என்ன ஆகும்? மனதுக்குள் வைத்துக்கொண்டே இருந்தீர்கள் என்றால் எல்லாமும் எல்லா பொழுதும் ஏதோ ஒன்று தோன்றும். கவலைகள் உன்னுடைய வாழ்க்கையில் வருவது போல தோன்றும். அதனால் எல்லா நேரத்திலேயும் எல்லா பொழுதிலேயும் இன்பங்கள் வரும், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் என்பதை நம்பு. நீ நம்பினால் உனக்கு நல்லது. உன்னுடைய வாழ்க்கையை நீ அடுத்த கட்டத்தை பார்க்கலாம். நீ இல்லை, எனக்கு இது பிடிக்காது, இதுதான் பிடிக்கும், அதுதான் பிடிக்கும் என்று ஏதேதோ விஷயத்தை போட்டு குழப்பிக்கொண்டு இருந்தால் கஷ்டம் யாருக்கு? உனக்குத்தான். புரிந்ததா? நல்லது நடக்கும். எப்பொழுதும் கூட இருப்பேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.